உண்மையில் இது ஒரு விஷயம். இது முஸ்லிம் சமூகங்களில் அவர்கள் தங்களது முஸ்லிம் தனத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை உள்ளவர்களிடம் காணப்படும் ஒன்று. நீங்களே பாருங்கள், சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ஜஹாங்கீர் பற்றி ஒரு விவாதம் நடந்தது. அவர் குரு அர்ஜன் தேவ் போன்ற பலரை மத காரணங்களுக்காக சித்தலவதை செய்தார். அதற்கு சிலர் பதிலளித்தார்கள், ஆனால் ஜஹாங்கீர் மதபிராணி இல்லை. அடடா, இது என்ன பேசுறீங்க? அவர் ஒரு மதுவினாசி என்பதாலே அவர் இஸ்லாமை நம்பவில்லை என்பதல்ல. நான் சொல்ல வருவது, கிறிஸ்துவ மதத்திலும் இஸ்லாமிலும் கூட விதிகளை தெரிந்தும் அவற்றை பின்பற்றாதவர்கள் இருக்கிறார்கள். சில சமயங்களில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நெருக்கடியான தருணத்துக்கு பிறகு அவர்கள் திடீரென்று மதத்தில் அதிக ஈடுபாடு காட்ட ஆரம்பிக்கிறார்கள். அது சில நேரங்களில் மோசமான விஷயமாக இருக்கலாம். இஸ்லாமில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். சிலர் தங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து வந்துவிட்டு திடீரென்று மதத்தில் ஈடுபாடு கொண்டு பிறரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி, புரிகிறதா? ஆனால் எப்படியாவது பார்த்தால் மதத்தில் ஈடுபடுவது, அதாவது உங்கள் மத பண்புகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வது, அது நிச்சயமாக நடக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த மத பண்புகளை பின்பற்றாமல் இருந்தாலும் கூட அந்த மத பண்புகள் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அந்த மத பண்புகளை பின்பற்றவில்லை என்று தெரிந்தும் அவர்கள் தங்களுக்கே விலக்கிக் கொள்கிறார்கள். ஆமாம், ஆனால் நான் ஒரு சாதாரண மனிதன் தான், நான் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. தீர்க்கதரிசியின் தாடி வைத்துக் கொள்ளலாம், ஆனால் நான் தீர்க்கதரிசி இல்லை. அதனால் சரி, நான் பரிபூரணமானவன் இல்லை. சரி, பரவாயில்லை. அதை ஈடு செய்ய எப்போதாவது ஏதாவது நிகழ்ந்தா அதை ஈடு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றும் போது அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு காட்டுவார்கள். அவர்கள் இஸ்லாமை போராளி போல் பாதுகாக்க ஆரம்பிப்பாங்க. உண்மையில் இது ஒரு விஷயம். இது முஸ்லிம் சமூகங்களில் அவர்கள் தங்களது முஸ்லிம் தனத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உள்ள இடங்களில் பார்க்கக்கூடிய ஒன்று.